பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் ஓராண்டுக்கொரு முறை ஆட்சி புரியும் அதிமுகத்தோனே நீ மீண்டும் மீண்டும் எழுந்தருள்வாய் எங்கள் மனதினிலே ஒரு சிறு குறைகள் செய்திருந்தாலும் மன்னித்தருள்வாயே வந்தோம் இருந்தோம் எழுந்தோமே என அருள்மழை பொழிவாயே கணபதி ராஜா வந்தாரா காட்சியத்தா தந்தாரா கணபதி ராஜா வந்தாரா காட்சியத்தா தந்தாரா என்னடா அது நாளைக்கு புளியார் சுத்தி யாரையுமே காணா இந்நேரம் எல்லாரும் வரிசையில வந்திருக்கணுமே வேற எங்கேயாச்சும் போய் வாங்கிட்டாங்களோ நம்ம ஊர்ல நம்ம ஒரு கடை தானே போட்டிருக்கோம் வேற எங்க போய் வாங்குவாங்க எல்லாரும் இங்க தானே வந்து வாங்கி ஆகணும் வாங்கம்மா வாங்க புளியாருமா புளியாரு அழகழகா கலர் கலரா புளியாருமா புளியாரு சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் புளியாருமா புளியாரு என்கிட்ட இருக்கிற புளியாரு ரொம்ப சக்தி வாய்ந்த புளியாரு நீங்க அதுல சாமி கும்பிடும் போது என்ன வேண்டிக்கிட்டாலும் அப்படியே நடக்கும் ஒரு புளியார் வாங்கினீங்கன்னா ஒரு கொடையும் நாங்க ஃப்ரீயா கொடுப்போம் என்னடா இது இவ்வளோ நேரம் கத்திட்டு கிடக்கும் யாரையுமே காணா சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் பாப்போம் அடடா இந்த எருக்கம்பூலமா காசு கொடுத்து வாங்குவாங்க நம்ம ஊர் சைடுலாம் அனாமத்தா இந்த எருக்கம்பூ அங்கங்க கிடக்கும் அருகம்புல்லு வேப்பில மாங்கொத்து இதெல்லாம் நம்ம ஊர்ல கிடைக்காதன்னா போட்டு வித்துட்டு கிடக்காங்க ஏமா நீ வாங்குறதா இருந்தா அதுல எல்லாம் கை வை வாங்காதனால எதுலயும் கை வைக்காதமா தொடாத எடைய நில்லு யோ கடைக்காரே இதெல்லாம் தொட்டு பார்த்து வாங்குறதுக்கு தானே போட்டு வச்சிருக்கேன் அப்படியே ஓவரா செலுத்துக்கிற இதெல்லாம் எங்க ஊர்ல நிறைய கிடக்கும் நிறைய கிடக்குன்னா அங்க போய் எடுத்துக்கோமா என் கடையை போட்டியா உருட்டு கிடக்க அந்த பக்கம் போங்கம்மா அடியே சிம்ரன் வந்த இடத்த கையை வச்சுக்கணும் சும்மா இருக்க மாட்டியா பார்த்தமா வாங்கலினா போனமான்னு இருக்கணும் அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் கிடையாது நீ கொஞ்சம் வாயை மூடு அட மாங்கொத்து எருக்கம்பூலாம் இங்கே கிடைக்குதே அருகம்புல்லு வேப்பிலெல்லாம் வீட்டுல பக்கத்துலயே உடச்சிக்கணும் வந்துடலாம் ஆனா இந்த எருக்கம்பூலாம் கிடைக்கவே கிடைக்காது எங்கன்னா காடு மேடு தான் சுத்திட்டு கிடக்கணும் அதுக்கெல்லாம் நம்மளுக்கு நேரம் கிடையாது ஏம்மா நீ வாங்க போறியா இல்லையாம்மா வாங்குற மாரி இருந்தா இங்க நில்லுமா இல்லைன்னா எடுத்த காலி பண்ணு வர கஸ்டமராவது வருவாங்கல்ல என்ன எருக்க மாலை எம்புட்டு எருக்கம்பூ மாலை வந்து பாத்தீங்கன்னா சின்ன மாலை வந்து 50 ரூபாய் பெரிய மாலை 100 ரூபாய் என்ன சொல்றீங்க ஒரு மாலை 50 100 விக்குதா என்னென்ன நீங்க எங்க ஊர் சைடெல்லாம் காடு மாடி தெரிஞ்சாலே எங்களுக்கு எருக்கம்பூ கிடைக்கும் ஆனா ரொம்ப தொழுவா போறதுனால நாங்க போய் எடுத்துட்டு வர்றது கிடையாது சரி நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம்னு பார்த்தா 50 100ல சொல்றீங்க ஏமா நீ முன்ன பின்ன கடைக்கு போய்க்கிறியா இல்லையா இப்ப இருக்கிற விலைவாசிக்கெல்லாம் இப்படி எல்லாம் வித்தாதான் பொழப்பு ஓடும் இருந்தாலும் உங்க கடையில ரொம்ப அதிகம் நான் வேற கடைக்கே போய் வாங்கிக்கிறேன் என்ன இந்த கொடை எம்புட்டுன்னு ஏமா இப்ப வந்தாங்கல்ல அவங்க கூட நீ தானே கூட்டாளி நான் என்ன ரேட்டு சொன்னா வாங்கவா போறீங்க சொல்லுண்ணே எங்களுக்கு ரேட்டு ஓகே வந்தா கண்டிப்பா வாங்கின்னு போக மாட்டோமா என்ன ஒரு கொடை 100 ரூபாய் உன்னால வாங்க முடியுமா என்னண்ணே இம்புட்டு ரேட்டா சொல்றீங்க 100 ரூபாயில ஒரு சீரோ எடுத்துட்டீங்கன்னா எம்புட்டு வரும் அந்த ரேட்டை கொடுத்து கூட என்னால வாங்க முடியாது ஏமா நீ கடைக்கெல்லாம் வரக்கூடிய ஆளே கிடையாது எங்கன்னா வீட்டுல கடந்து சாணிக்கு நீ தட்டி போட்டிருந்தாலும் 10 ரூபாய் கிடைச்சிருக்கும் யோ போயா தாடிகர தாத்தா அசிங்கப்பட்டால் வசந்தி பல்ல மூடுடி பள்ளி பண்டாரம் என்னடி சிம்ரனு மாந்தோரணம் வாங்கலான்னு பார்த்தா எல்லா கடையிலயும் அதிகமா இருக்கு எக்கோ இங்க ஒரு அக்கா கடையை போட்டு வச்சிருக்காங்க பாரு இவங்க கிட்ட எம்புட்டுன்னு கேட்டு பாருங்க எக்கா உங்க கிட்ட மாந்தோரணம் எம்புட்டுக்கா ஏமா ஒரு மாந்தோரணம் 100 ரூபாய் என்னக்கா ஒரு கடையை போல எந்த பொருள் வாங்கினாலும் 100 50 100 50ன்னு குறையாம இருக்கு அதுக்கு என்ன பண்றதுமா விலைவாசி அப்படி இன்னைய நாள்லாம் இப்படிதான் இருக்கும் வேணா 2 3 நாள் கழிஞ்சு வந்து வாங்கிக்க அப்ப ரொம்ப கம்மியா இருக்கும் என்னக்கா இவங்க நாளைக்கு நம்ம புள்ளையார் சதி கொண்டாடத்தான் எல்லா பொருளையும் வாங்க வந்துக்கிறோம் இவங்க என்னடனா 2 3 நாள் கழிச்சுல வர சொல்றாங்க ஏமா ஒரு 30 40ல எல்லாம் மாந்தோரணம் கிடையாதா ஏமா நீ முன்ன பின்ன கடைக்கு வந்துக்கிறியா இல்லையா இன்னைய நாள்ல எல்லாமே விலை கூடுதலா தான் இருக்கும் வேணும்னா காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க எக்கோ என்னக்கா நீங்க மறந்துட்டீங்களா உங்க தோட்டத்துல தான் பெரிய மாமரம் இருக்குல்ல பேசாத அதுலயே வெட்டிக்கலால இங்க எதுக்கு காசு கொடுத்து வீணாக்கிட்டு கிடக்கீங்க அடி ஆமாண்டி நான் கூட மறந்தே போயிட்டேன்டி இல்லைன்னா மாந்தோரணை இங்கே வாங்கிக்கின்னு இருப்பேன் நம்ம பேசாத வீட்லயே போய் எடுத்துக்கலாம் எக்கோ வேற என்னக்கா வாங்குறது நேரம் வர ஆயிட்டே இருக்கு இன்னும் நம்ம புள்ளையாரே வாங்கல வாங்க அதை போய் வாங்குவோம் வேற என்னடி வாங்கணும் வசந்தி புள்ளையார் வாங்கணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் பழங்க வாங்கிக்கணும் சரி சரி நடங்கக்கா போவோம் மணி ஆகுதுல்ல எக்கோ இது என்ன பழங்க நிறைய கடையில எல்லாம் இந்த மாதிரி பழம் எல்லாம் வச்சிருக்காங்க இதெல்லாம் புள்ளையாருக்கு வைக்கணுமோ ஆமாண்டி இந்த பழம் எல்லாம் வாங்கிட்டு போய் வைப்பாங்க ஆனா ஏன் வைப்பாங்க எதுக்கு வைக்காம தான் எனக்கும் தெரியாது எதெல்லாம் வாங்கி போறாங்களோ நானும் அதெல்லாம் வாங்கி போய் வச்சிருவேன் சரி அப்படின்னா இங்கவே நம்ம எல்லா பழத்தையும் வாங்கிடலாம் எக்கோ இது இந்த ஸ்டார் பழம்ன்றாங்களே அதானே ஆமாண்டி அந்த ஸ்டார் பழம் தான் ஆனா இது ஓவரா புளிக்கும் எக்கோ இதெல்லாம பூஜையில வைப்பாங்க எல்லாரும் வைக்கிறாங்க நாமளும் வைக்க வேண்டியதான் ஏமா என்னமா வேணும் ஐயோ பூதம் என்னங்கம்மா பூஜைக்கு பழம் வேணுமா ஆமா தம்பி இந்த எல்லா பழமும் பூஜைக்கு வைக்கிறதா ஆமாங்க நீங்க எல்லா பழத்திலயும் ஒன்னொன்னு வச்சா பூஜைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா சரி எல்லா பழத்துல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருங்க ஏமா நீங்க பழம் என்ன புதுசாவா வாங்க வந்துக்கிறீங்க இந்த பழம் எல்லாம் ஒன்னு போட்டு கொடுத்தாலே போதும் சரி தம்பி நீ ஒண்ணாவே போட்டு கொடுத்துரு இந்தாங்கக்கா எல்லாத்துலயும் ஒன்னா போட்டு கொடுத்துருக்கேன் துட்டை கொடுத்துட்டு எடுத்துட்டு போங்க சரிப்பா கொடுத்துரு ஓ இன்னும் நம்ம பூவு மாலைலாம் எதுவுமே வாங்கல என்னக்கா அப்படியே நம்ம ஒரு கடையா வாங்கிட்டு இருந்தோம்னா இருக்கிற காசு கூட சுத்தமா குறைஞ்சிரும் போல இன்னும் நம்ம புள்ளையாரு வாங்கவே இல்ல அதுவும் சரிதாங்க நம்ம புள்ளையார வாங்கிடுவோம் அது
எம்புட்டு வேலை எப்படின்னு தெரியல. ஆமாக்கா, புளியார் வாங்கிட்டு மீதி காசு எதனா மீந்துச்சுன்னா அதுக்கப்புறமா மாலை பூவன் வந்து வாங்கிக்கலாம். சரிடி, நீ சொல்றதும் சரிதான் உமா. சரி வா, நம்ம போய் புளியார வாங்குவோம். என்னக்கா எல்லா கடையும் இருக்குது, இந்த பக்கம் சுத்தி முத்தி ஒரு கடையை கூட புளியார் கடையை காணா. வாடி அப்படி போவோம், அப்படி போய் எங்கன்னா தேடி பார்த்தா கிடைக்கும்ல. ஐயோ நேரம் வேற பொழுது போய்கிட்டே இருக்குதே, யாரையுமே காணாமே, ஒருத்தவங்க கூட வந்து வாங்கலையே. இவங்களெல்லாம் நம்பி நம்ம வேற டிசைன் டிசைனா புளியார வாங்கியாந்து வேற வச்சுட்டோம். அடே நம்ம கேங்கு எப்படியா இருந்தாலும் ஆளுக்கு ஒரு புள்ளியார எடுப்பாங்க. எப்படியா 5000 10,000க்கு வித்துற வேண்டியதான். ஒவ்வொரு பிள்ளையாரும் அழகா இருக்குக்கா, சூப்பரா செஞ்சு வச்சிருக்காங்க. நம்ம இங்கேயே வாங்கிக்கலாங்க. ஏன்டி பிள்ளையார்லாம் அழகா தான் இருக்குது, ஆனா ரொம்ப பெருசு பெருசா இருக்குதே. நம்ம வீட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு சின்ன சின்ன பிள்ளையார் வச்சா போதாது, விலையும் கொஞ்சம் கூடுதலா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏக்கோ, என்னதான் அவங்க விலையை அதிகமா சொன்னாலும் அவங்க கேக்குற அமௌண்ட்டுக்கு நம்ம கொடுத்து வாங்கிட்டு போகணும். எப்படியாவது அடிச்சு புடிச்சு கிடிச்சு விலையை கம்மி பண்ணி வாங்கி போக வேண்டியதான். வாங்கக்கா, இங்கேயே பாப்போம். சரி, நீங்க சொல்றீங்கல்ல, போய் கேட்டு பாப்போம், போங்க. என்ன இவளுங்க வாங்குவாங்கன்னு பார்த்தா அங்கேயே கும்பலா கூடி பேசிட்டு எல்லாம் கிடக்காங்க. வாங்கணுமா வாங்கக்கூடாதான்னு முடிவு எடுத்திருக்காங்களோ. 9 கோள்களும் ஒன்றாய் காண பிள்ளையார் சக்தி வர வேண்டும். அட நம்ம சின்ன பொண்ணு, என்ன சின்ன பொண்ணு, நீமா பிள்ளையார் வாங்க வந்திருக்க? ஏக்கோ நான் எங்கக்கா பிள்ளையார் வாங்க வந்திருக்கேன், இந்த பிள்ளையார் கடை வச்சதே நான் தான். அடியே சின்ன பொண்ணு, பிள்ளையார் கடை வச்சேன்னு ஒரு தடவை சொன்னியாடி, ஒரு தடவை சொன்னியா? பிள்ளையார் இல்லன்னு நாங்க ஊர் ஊரா சுத்திட்டுல கிடக்கோம். அட என்ன சிம்ரன் சொல்றீங்க, பிள்ளையார் இல்லன்னு சுத்தி சுத்தி கிடக்குறீங்களா? இந்த சுத்துப்பட்டு ஏரியாவிலேயே நான் ஒண்டி தாண்டி பிள்ளையார் கடை வச்சிருக்கேன், வேற எங்கேயுமே கிடையாது. காலையில இருந்து எவ்வளவு பேர் என்கிட்ட வந்து வாங்கிட்டு போறாங்க தெரியுமா? பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே, வச்ச பிள்ளையாரு அப்படியே இருக்கிற மாதிரில இருக்கு. அதானே, வச்ச பிள்ளையாரு அப்படியே தான் இருக்கு, அந்த இடத்த விட்டு இப்படி நவரல அப்படி நவரலையே. அடியே உங்களே இந்த புளியார் எல்லாமே டிஸ்பிளேக்கு வச்சிருக்கேன். இன்னும் நிறைய புளியாரு உள்ள இருக்குது. இப்ப இதுல இருந்து ஏதாவது ஒரு புளியார் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா நான் உள்ள இருந்து எடுத்துட்டு வந்து கொடுப்பேன். எனக்கு என்னமோ இது நம்புற மாதிரி கிடையாது. என்ன இவ பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டா? காலையில இருந்து யாருமே வாங்கல, நீங்க தான் முத கஸ்டமர்னா வாங்கவே மாட்டாளுவ, தெரிச்சு ஓடிடுவாளுவ. சரிக்கா, அந்த கதையை விடுங்க. இங்க பாருங்க எவ்வளவு டிசைனா அழகழகா கலர் கலரா புளியார வாங்கியாந்து வச்சிருக்கன்னு பாருங்க. சின்ன புளியார்ல இருந்து பெரிய புளியார் வரைக்கும் நிறைய இருக்குது. உங்களுக்கு எந்த புளியார் பிடிச்சிருக்கோ வாங்கிட்டு போங்க. அப்படியாடி, எனக்கு ஒரு 1000 அடியில ஒரு புளியார் குடுடி. டேய் 1000 அடியை பத்தி நீ பேசாத, நீ இருக்கிறதோ 1/2 அடி, உனக்கு 1000 அடி புளியார் வேணுமா? சின்ன பொண்ணு, எனக்கு சின்னதாவும் இல்லாத பெருசாவும் இல்லாத ஒரு மீடியம் சைஸா பார்த்து ஒரு நல்ல புளியார ஒண்ணு எடுத்து குடுடி. ஏக்கோ நீங்க பார்த்தாலே உங்களுக்கே நல்லா தெரியும். வேணும்னா உங்க பின்னாடி ஒரு பெரிய புளியார் இருக்கு பாருங்க, அது நல்லா இருக்குது. அதை எடுத்து போய் வீட்டுல வச்சீங்கன்னா சூப்பரா இருக்கும். நீங்க வேணா அதை வாங்கிக்கல. சின்ன பொண்ணு, நான் வீட்டுல வச்சு படைக்கிறதுக்கு எனக்கு ஒரு சின்ன புள்ளியா இருந்தா போதும். இவ்ளோ பெருசு எதுக்கு? இது எங்கன்னா கோவில் எல்லாம் பசங்க வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரில இருக்கு இது. ஏக்கோ நீங்க என்னக்கா அந்த காலத்துல எல்லாம் சின்ன சின்ன புளியாருன்ற மாதிரி நீங்க இப்பவும் சின்ன புளியார்ல கேக்குறீங்க. இப்பெல்லாம் இந்த புளியார் தான் ட்ரெண்டிங். இந்த மாதிரி புளியார் தான் வாங்கிட்டு போய் வீட்டுல வைக்கிறாங்க. சின்ன பொண்ணு, எனக்கு இந்த புளியார் ரொம்ப பிடிச்சிருக்குடி. இந்த புளியாரு எம்புட்டு வரும்? இந்த புளியார் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 4000 ரூபாய் கிட்ட வரும். என்னடி சொல்ற, 4000மா? ஆமா, இது பாரு, இந்த புளியார்லாம் எப்படி டிசைன் பண்ணிருக்காங்கன்னு பாரு. வேணும்னா ஒண்ணு பண்ற, உனக்காக கம்மி பண்ணி 3000 ரூபாய்க்கு தரேன். நீ 3000 ரூபாய் கொடுத்துட்டு வாங்கிட்டு போ. ஐயோ, எனக்கு வேணாம்டி இந்த புளியாரு. எதனா சின்னதா ஒரு 10-20ல இருந்தா குடுடி. 10-20ல புளியாரா? நீ 10 வருஷத்துக்கு முன்னாடியே கேட்டிருந்தாலும் அந்த மாதிரி புளியாரு கிடையவே கிடையாது. எங்கேயாச்சும் போய் சேர் இருந்தா எடுத்து புடிச்சு வை. நீ ஆய வேலைடி. சின்ன பொண்ணு, உனக்கு பின்னாடி பொம்மை வச்ச மாதிரி ஒரு புள்ளியா இருக்குல்ல, அது எம்புட்டடி அது? அந்த புளியாரு எப்படியும் ஒரு 2000 ரூபாய் வருங்க. உங்களுக்காக நான் வேணா 1500 ரூபாய் கொடுக்குறேன். என்னடி, நீ வாங்குற பொருள் எல்லாம் 2000 3000 தான், நாங்க எப்படி வாங்குறது? ஏக்கோ நீங்க அது வேணா இது வேணான்றீங்க. விலை உயர்ந்த பொருளா தான் நீங்க எடுக்கிறீங்க. உங்களுக்கு எவ்வளவுல தான் வேணும்? கையில உங்ககிட்ட எவ்வளவுதான் இருக்குது அதை மொதல் சொல்லுங்க. அடியே சின்ன பொண்ணு, எங்க கையில எப்படி பார்த்தாலும் ஒரு 50 100 தாண்டி இருக்கும். அதுக்கு மேல ஒத்த ரூபாய் கிடையாது. ஓ நீங்க அந்த கேஸா? அடப்பக்கி பண்டாரங்களா? உங்ககிட்ட எல்லாம் நான் போய் பேரம் பேசணும் பாருங்க. ஏக்கோ அப்படின்னா சரி, இந்த புளியார் பாருங்க. இந்த புளியார் வெறும் 50 ரூபாய் தான். என்னடி நீ எங்களுக்கு புளியார் வாங்க கூட வக்கீல்ன்றியா? இங்க இவ்ளோ கலர் கலரா புளியார வச்சுட்டு இந்த கலரே இல்லாத புளியார வந்து வாங்கிக்கோன்றியே. ஏக்கோ நீங்க கேக்குற பட்ஜெட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி புளியார் தாங்க தர முடியும். இந்த புளியார்ல வந்து விலை கூடுதல், உங்களால வாங்க முடியாது. நீங்க இதையே வாங்கிக்கோங்க. அடியே, எங்களால ஏன் புளியார் வாங்க முடியாது? நீ இவ்ளோ புளியார காசு கொடுத்து வாங்கி வந்திருக்கும் போது இதுல இருந்து எங்களால ஒரு புளியார் வாங்க முடியாதா என்ன? அப்புறம் என்ன பேசாத, இதுல இருந்தே நீங்க வாங்கிட்டு போக வேண்டியதானே? ஆமாண்டி, நீ கேக்குற விலைக்கெல்லாம் நாங்க கொடுத்துட்டு போனோம்னா எங்க சொத்தை பூரா எழுதி வச்சுட்டு தான் போகணும். நம்ம இவகிட்ட வாங்குறதோட வாங்கக்கா, நம்ம வேற எதனா கடைக்கு போய் புளியார் இருந்தா வாங்கிப்போம். போங்கடி போங்க, நீங்க எங்க போனாலும் இங்கதான் வரணும். இந்த சுத்துப்பட்டுல எங்கேயுமே புளியார் கிடையாது. ஓ, அதனாலதான் நீ இவ்ளோ ரேட் ஏத்தி விக்கிறியா? ஆமா, சுத்துப்பட்டுல எங்கேயும் கடல்ல இருந்தானே இவ்வளவு ரேட் ஏத்தி விக்கிறேன். அப்பதானே நீ வாங்கிட்டு போவீங்க. பாக்கா, எங்க வீட்டுக்காரு லாரி ஓட்டிக்கின்னு டவுன் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தா வீட்டுக்கு வருவாரு. நீங்க வேணா சொல்லுங்க, ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காசு போட்டு நம்ம அவரையே வாங்கி வர
சொல்லிடலாம், அங்கேயோ கம்மியா கிடைக்கும். அப்படியாடி? அப்படின்னா சரி, ஒரு 50 100ல எதனா ஒரு சின்ன பிள்ளையாரா பார்த்து வாங்கிட்டு வர சொல்லு. வீட்டுக்கு வந்த உடனே நான் காசு கொடுத்து போடுறேன். ஐயோ என்ன இது திடீர்னு முடிவு எடுக்கிறாளுவே. இவங்களை நம்பி தானே நம்ம கடையை போட்டோம். இவங்க மட்டும் வாங்கல, அதோட நம்மளுக்கு பட்ட நாமம் தான். வசந்தி, அப்படின்னா எனக்கு ஒரு பிள்ளையார் வாங்கி வர சொல்லு. நான் வீட்டுக்கு வந்த உடனே காசு கொடுத்து போடுறேன். அப்படின்னா சரி, வாங்க நம்ம போவோம். ஏக்கா கொஞ்சம் நில்லுங்க. என்னடி ஏன் கூப்பிடுற? நீயும் வேணாம், உன் பிள்ளையாரும் வேணாம். நாங்க டவுன் பஸ் ஸ்டாண்ட்ல போய் பிள்ளையார் வாங்கிக்கிறோம். ஏக்கோ என்னக்கா நீங்க இதுக்கெல்லாம் போய் கோச்சிக்கிறீங்க? நம்ம கடையிலே இவ்ளோ பிள்ளையார் இருக்கும்போது நீங்க வேற எங்கன்னா போய் வாங்கலாமா? ஆமா, நீ ஒரு பிள்ளையாரும் யானை விலை குதிரை விலையில சொல்ற. இதெல்லாம் கொடுத்து எப்படி வாங்க முடியும்? சரிக்கா, எல்லா பிள்ளையார்லயும் கொஞ்சம் விலையை கம்மி பண்ணிக்கிறேன், நீங்க வாங்கிட்டே போங்க. ஓ, என்னக்கா புலி பம்புது? அதாண்டி எனக்கு ஒண்ணு புரியல, என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பாப்போம். என்னக்கா நீங்க மட்டும் நின்னுட்டு கிடக்கீங்க? இங்க பாருங்க, இந்த பொம்மை வச்ச பிள்ளையார் தானே கேட்டீங்க, இந்தாங்க, இது நீங்களே எடுத்துக்கோங்க. எம்புட்டு தரீங்களோ கொடுத்துட்டு போங்க. என்ன பொண்ணு, இந்த பிள்ளையாருக்கு நான் 50 ரூபாய் தானே தருவேன். ஏக்கோ 50 ரூபாய்க்கு வாங்குற பிள்ளையார் மாதிரியா இருக்குது? வர்ணம் பூசாத பிள்ளையாரையே 50 ரூபாய் கிடையாதுக்கா. அதுக்கு என்னடி பண்ண சொல்ற? ஏக்கோ இந்த பிள்ளையாரோட விலை 3000 ரூபாய். நீங்க எனக்கு 1000 ரூபாய் கொடுத்தாலே போதும். 1000 ரூபாய் கொடுத்துட்டு இந்த பிள்ளையாரை எடுத்து போயிடுங்கக்கா. அதெல்லாம் என்னால முடியாது. வேணும்னா நான் 100 ரூபாய் தரேன், அதுக்கு மேல 1 ரூபாய் தர மாட்டேன். அட கடவுளே, இவளுங்க முதலுக்கு மோசம் பண்ணலாலும் பரவாயில்ல, நட்டத்துக்கு சுத்த லாஸ்ல பண்றாளுவே. ஏக்கோ இந்த பிள்ளையார வாங்கினதே 1000 ரூபாய் தான். சரி, ஒரு 2000 3000க்கு விக்கலான்னு பார்த்தா எனக்கு வாங்கின விலை கூட வராது பழகுதே. இப்ப என்ன தாண்டி சொல்ல வர? ஏக்கோ இதுதான் கடைசி ரேட்டு, 500 ரூபாய். இதுக்கு மேல என்னால 1 ரூபாய் கம்மி பண்ண முடியாது. வாங்கின ரேட்டோட கம்மியா தாங்க வச்சு கொடுக்குறேன். தயவு செஞ்சு இதையாவது வாங்கிட்டு போங்க. அடியே, என்னங்கடி 500 ரூபாய்க்கு வாங்கலாம்ல? ஏக்கோ இதோட இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ண முடியுதா பாரு. ஒரு 200 300க்கு தரலான்னு கேட்டு பாருக்கா. வேணாம்டி, அவளும் பாவம்ல. வசந்தி, நீ எதுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ற? அவ நம்மள எவ்வளவு தூர ஏமாத்திருப்பா. நல்லா படட்டும், அவ இப்படி எல்லாம் பட்டாதான் திருந்துவா. சரிடி, உனக்கு வேணா எனக்கு வேணா, ஒரு 300 ரூபாய்க்கு கொடு. என்னக்கா நீங்க புரிஞ்சுக்காத பேசுறீங்க? 1000 ரூபாய்க்கு விற்க வேண்டிய பொருளை 500 ரூபாய்க்கு விற்கிறேன். தயவு செஞ்சு 500 ரூபாய் கொடுத்தாவது வாங்கிட்டு போயிடுங்க. சின்ன பொண்ணை பார்க்க பாவமா இருக்குது. அவ வேற அழறால. சரி, நம்ம 500 ரூபாய் கொடுத்தே வாங்கிட்டு போவோம். எப்படி நம்ம இந்த பிள்ளையார வெளியில வாங்கினா 1000 2000க்கு குறையாம கொடுக்க மாட்டாங்க. இதையே நம்ம 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு போவோம். சரிக்கா, நீங்க சொல்றதான் கரெக்ட். 500 ரூபாய் கொடுத்தே வாங்கிடுவோம். சின்ன பொண்ணு, நான் இந்த பிள்ளையார எடுத்துக்கிறேன். எனக்கும் இந்த பிள்ளையார் வேணும்டி. சரி, எதையாவது எடுத்துக்கோங்க. ஆனா ஒரு பிள்ளையாருக்கும் 500 ரூபாய் கொடுத்துருங்க. இந்தாடி சின்ன பொண்ணு, எங்க 4 பேரோட காசும் இதுல இருக்குது. எப்படி பார்த்தாலும் 500 ரூபான்றது ரொம்ப அதிகம் தான். சின்ன பொண்ணு, நீ ஏமாலின்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஒரு ஏமாலின்னு தெரியவே தெரியாது. எப்படி சொல்றேன்? ஆமா, நாங்க எங்க டவுன் பஸ் ஸ்டாண்ட்ல போய் வாங்குறோம். அங்கெல்லாம் போய் பல வருஷம் ஆச்சு. உன் கடையை விட்டா நாங்க எங்க போறோம் சொல்லு? அப்போ என்ன, இத்தனை நாளா நீ எங்களை ஏமாத்திட்டு கிடந்த, இப்போ நீ ஏமாத்து நிக்க? அடிப்பாவீங்களா? ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஷேர் பண்ணிடுங்க. நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா லைக் பண்ணவே மாட்டீங்க. ப்ளீஸ் லைக் மட்டும் ஒன்று போட்டு விட்டுருங்க. மக்களே, எங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். மக்களே, உங்க பேரு ஊரெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல பேரு ஊரெல்லாம் நாங்க படிச்சு சொல்றோம். எல்லாருக்கும் பாய். நெக்ஸ்ட்